என்றா பங்காளி மார்த்து கல்யாணம்ட்டு என்றா பண்ணிருக்க? ஒன்னும் இல்ல மாப்ள, என்ற அப்பா இருக்கார்ல புதுசா கார் வாங்கினார். கார் வாங்கினதுக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டாயம்மா. நேற்று ஒருத்தி கால் பண்ண, கஸ்டமர் கேர்னு வச்சிருப்பானுங்கல்ல எல்லாரும், அதுல இருந்து கால் பண்ணா. என்னடா பொண்ணு வயசு அழகா இருக்குன்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? ஆமா, யோசிக்கிறாங்க. அவளை பார்த்தா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா சொன்னா, நீங்க கார் வாங்கிருக்கீங்கல்ல, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, 100 பேர்ல 10 பேர் மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஃப்ரீயா வெக்கேஷன் தரோம். 3 நாள் 2 நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். எங்க வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். வவுச்சர் தரோம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்க. கப்புலா தான் வரணும், ஃபேமிலியா தான் வரணும்னா சரின்னு நானும் எங்க அப்பா எங்க அம்மா 3 பேரும் போகலான்னு முடிவெல்லாம் பண்ணோம். அடுத்த நாளே எங்க அப்பனுக்கு ஏதோ வேலைன்னு சொல்லி நான் அடுத்த நாள் போய்க்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கலாமான்னு. அவ சொன்னா, நெக்ஸ்ட் டேலாம் வர தேவையில்ல சார், இன்னைக்கு தான் வரணும். 10 மணிக்குள்ள வந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா நாங்க டேபிள்லாம் புக் பண்ணிருக்கோம். 5 ஸ்டார் ஹோட்டலு, புஃபே சிஸ்டம், சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார்னு சொன்னா. சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலே என்ன விட்டுட்டு? ஆமா, சாப்பிட்டாங்க சாப்பாடு. ஏன்டா இவ்வளவு அழுத்துக்கிற? ஏதாவது வெளியூர் விஜயன் போட்டானுவா என்ன? நமக்கு தான் வெஸ்ட் என்ன ஆகாது. ஏலே, முழு கதையை கேட்டுட்டு போசா. நானே வெந்த பொண்ணுல இருக்கிற, நீ வேலை பார்த்துறியாதுல? சரி பங்காளி, முழு கதையெல்லாம் சொல்லி தொலைங்க. ஏடா நீ ஊடால பேசிக்கிட்டு முழு கதையை நான் சொல்லாத மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற? வாயை மூடிட்டு நில்றா, நான் சொல்றேன். சரிப்பா, நான் வாயை மூடிட்டு நிக்கிறேன், நீ சொல்லு. அப்படி நின்னு பழகு. நானும் எங்க அப்பா எங்க அம்மா 3 பேர் நல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலாச்சே அப்படின்னு போனோம். எங்க தெரியுமா? இந்த போர்ல இருக்குல்ல, லீ பேலஸ், அங்கதான். சரின்னு போனோம். நான் இந்த கால் பண்ணாங்கல்ல வெக்கேஷன்ல இருந்து, அந்த கம்பெனி பேர் கூட சொல்றேன், யாரும் ஏமாந்துடாதீங்க சரியா? என்ன தெரியுமா? சரின்னு உள்ள போய் பார்க்கலாம் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். போனா அம்மா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம்ல வச்சிருக்கானுவோ. சரி, கமகன்னு வாசடிச்சது படிக்கட்டுல இறங்கும் போதே. சரின்னு நாங்களும் போனோம். போனா என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. நம்மள என்னத்துக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கூப்பிட்டுருக்கானுங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அதுதான் நடக்குது. அது இல்லாம இன்னும் ஒரு சந்துக்குள்ள மாறி போச்சு. பார்த்தா வெக்கேஷன் கிளப்னு போட்டுருவாங்க. அந்த கம்பெனி பேரோட தான் போட்டிருந்தாங்க. கம்பெனிக்கு என்னன்னு கடைசியில் சொல்றேன் இரு சரியா? உள்ள போனா ரவுண்ட் டேபிளா போட்டிருந்தாங்க. இந்த பொஃபே சிஸ்டம்ல ஒரு பெரிய ஒரு சில்வர் கலர்ல ஒரு குண்டான போட்டு மூடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 குண்டானம் இருந்தது. சரி, சாப்பாடு 2 தான் வந்திருக்கு போல. நான் போனது மணி 8க்கு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வருவானுவோ போல, சாப்பாடு வரும்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் என்னடா சாப்பாடு லேட்டா கொடுத்துட்டானுங்களா? அதுக்கு தான் மூணு திருப்பி திக்கிறியா? இதெல்லாம் நெஞ்சில முடி போடத்தவனே, கொஞ்சமா மீறா இருவேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பிளான போய்கிட்டு இருக்கேன்ல, அது என்ன ஊடால பேசி குழப்பிக்கிட்டே இருக்க? நில்லு. ஏடா நானாடா ஊடால போகுதேன், நீ கேப் விட்ட, நான் அந்த கேப் ஃபில் பண்ண. நீ சொல்றதுல சொல்லி முடிச்சுக்கிட்டே போக வேண்டியதானே, நீ எதுக்கு கேப் போடுற? சரிப்பா கேளு. நாங்களும் உள்ள போனோமா, ரவுண்ட் டேபிள போட்டு குடும்பமா தான் உட்காந்துருந்தானோ. எல்லா குடும்பத்துக்கூடயும் ஒருத்தன் வந்து சட்டை பேண்ட போட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜென்டலா உட்காந்துருந்தான். சரி, ஏதோ ஸ்டாஃப் போல இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறானோ அப்படின்னு நானும் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே எங்ககிட்டயும் ஒருத்தன் வந்தான். வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்தான். என்ன ஃபார்ம் கொடுக்கானேன்னு வாங்கி பார்த்தா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தது. சரி, வெக்கேஷனுக்காக கேட்குறானோ போல இருக்கு அப்படின்னு எங்க அப்பா என்னடா காலேஜ் போய் இதை ஃபில் பண்ணி பார்ப்போம்னு கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு ஈஸியாக தான் இருந்தது. எங்க அப்பா பேர், எங்க அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், என்ன வேலை பண்றாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதுக்கு வரைக்கும் எங்கெங்க போயிருக்கோம் எல்லாம் கேட்டிருந்தானோ.
நானும் நல்ல பிள்ளையா எப்பாடே ஈஸியான ஃபார்மாதான் இருக்குன்னு ஃபில்லெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒருத்தன் கைய போட்டுக்கிட்டு எல்லா டேபிளையும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வந்து உட்காந்து எடுத்து ஓனர்ஷிப்னு ஆரம்பிச்சான். எங்களுக்கா பக்கோன்னு இருந்தது. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எதுவும் புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தானுவோ. நான் ஓனர்ஷிப்னு கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு தான் மூளை ஜாஸ்தியாச்சே, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஓனர்ஷிப்புங்கிறா இவங்க நம்மள வெக்கேஷன் கூட்டு போறேன்னு சொன்னான்னு பார்த்தேன். பார்த்தா 3 லட்ச ரூபாய் கட்டு, 2 லட்ச ரூபாய் கட்டு, 1 லட்ச ரூபாய் கட்டு, 30,000 கட்டுன்றான். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எப்பா எப்பா இருப்பா, எங்க அப்பா டவுட் கேட்டு இருக்காரு ஒண்ணும் புரியாம. நான் எப்பா எப்பா இருப்பா, அவன் ஓனர்ஷிப்புங்க காசு கட்ட சொல்றான், புரியலையா உனக்கு, நான் பேசிக்கிறேன் இரு அப்படின்னு. எங்க அப்பா நீரா குட்டி பையல, உனக்கு எதுவும் தெரியாது, நான் பேசிக்கிறேங்கிறாரு. எங்க அம்மா நீ குட்டி கொஞ்சம் இருடா அப்படின்ட்டாங்க. ஏக்கா சுருக்கோ வந்துடுச்சு. நம்மள மதிக்க மாட்டேறாங்களே, சரி பேசி முடிக்கட்டும், அவன் காசு கட்ட சொல்லுவான், அப்ப தெரியும் அவங்களுக்கு. நான் அமைதியா இருந்தேன். அடப்பாவத்த, அப்ப நசமா காசு கட்ட தான் கொடுப்பானுங்களா, சோறு போடலையா? சரி வந்த பாத்துக்கு சோதா தின்ட்டு வர வேண்டியதா, நீங்க அது வேணான்னுட்டு. அட பயப்புள்ள, அந்த வெக்கேஷனுக்குன்னு பேசி முடிச்சானுவோ. நானுக்கும் டவுட் வந்து அமைதியா தான் இருந்தேன். என்ற அம்மாவும் ஐயனும் கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தாங்க. அப்புறம் அவன் தான் காசு கட்டுறதுக்கு டாபிக். அப்புறம் எங்க அம்மா அப்பாவும் ஸ்லோ மோஷன் என்ன பார்த்தாங்க. நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், என்னையாடா கூட்டு கொஞ்சம் நீங்க பாரு. நான் அப்பவே சொன்னேன், 2 பேரும் பெரிய ஞானி மாதிரி முட்டுனீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பார்த்து பெருமையா இருந்தது. நமக்கு புரியறது கூட இதுங்களுக்கு புரிய மாட்டேங்குதேன்னு. சரி எங்க அப்பா வேணான்ட்டாரு. எங்க அம்மாக்கா கோவம் சூருன்னு வந்துருச்சு. கேட்டா பாரு ஒரு கேள்வி, ஏன்னா என்னடா சொல்றீங்க, நீங்க என்னடா வெக்கேஷன் ஃப்ரீயா கூட்டிட்டு போறோம்னு சொன்னீங்க, நாங்களும் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னோம். எங்க ஒரு அம்மா தான் போன் பண்ணுச்சு, உங்க கம்பெனில இருக்கு, எங்க அந்த பொம்பளை அதை கூப்பிடு, ஏதோ சோறு போடுறோம் பஃபே சிஸ்டம் அப்படி இப்படின்னாங்க அப்படின்னு எங்க அம்மா கேட்டுச்சு. உடனே அவன் சொன்னா, நாங்களும் சோத்துக்கு பஞ்சம் பண்றாங்க போன மாதிரி அவன் கேட்கறான்டா எங்களை பார்த்து. எங்களுக்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணல சார், எங்களுக்கு கொடுத்தா கூட உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவானே. எங்க அம்மாவுக்கு வந்தது பாருக்கோம் சுருன்னு. கேட்டா ஒரு கேள்வி திரும்பி, ஏன்டா எனக்கு சோறு இல்லாம தான் கார்லாம் வாங்குறோமா, நீ என்ன சொன்ன, நீ என்ன பேசுறான்னு எங்க அம்மாவுக்கு சுருடு வந்துருச்சு கோவம். சோறும் போன கடைசியில நான் வர 5 ஸ்டார் ஹோட்டல்னு டிப்பு டப்பா ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன் தெரிஞ்சுக்கோ. இந்த ரெட் கலர் பனியனையும் இந்த ப்ளூ கலர் சாக்ஸையும் தூக்கி போட்டு அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு போண்டா, ஷூ போட்டு போண்டா, புது ஷூவு. அத கூட எனக்கு மனசு கஷ்டம். எங்க அம்மா இத்தனை வருஷமா எனக்கு இந்த கல்யாணம் இந்த ஃபங்க்ஷன் நான் மட்டும் எடுத்து கொடுக்குற மோதிரத்தை மொத்தமாவே சோறு திங்கிறதுக்கு எடுத்து கொடுத்துறா. அந்த மோதிரத்தை கூட மதிக்காம எனக்கு சோறு இல்லைன்ட்டான். கடுப்பாயிருச்சு. எனக்கு எதுவும் வேணாம், இந்த 3 நாள் பகல் 2 நாள் நைட்டுன்னு கொடுத்தீங்களே டோக்கன்னு சொன்னீங்களே வெக்கேஷனுக்கு, அதுவாவது இருக்கான்னு கேட்டோம். சரி அதுக்காவது மனசு ஆரிக்கலாம்னு ஒரு வவுச்சரை கொடுத்தாண்டா. அவன் கட்டு கட்டா வச்சிருக்கான் அந்த வவுச்சரை, செல்லாது, எனக்கு தெரிஞ்சது செல்லாது வச்சிருக்கான். அதுல வந்து பேர் கொடுத்துட்டு 21 நாளைக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க வாலண்ட் பண்ணி கொடுப்போம். அது வந்துட்டு 24 நாளைக்கு முன்னாடி சொன்னாதான் முடியும். அதுவும் இந்த செலக்டட் ஹோட்டல்ஸ் தான், அதுவும் இந்தியா ஃபுல்லாலாம், இன்டர்நேஷனல் டூர் இந்தியா டூர்லாம் கிடையாது, சவுத்துல மட்டும்தான் பண்ண முடியும்னு விட்டான். வந்தது கதையாவது கொடுத்தியே அப்படின்னு எங்க அப்பா அம்மா வாங்கிட்டு கிளம்புனாங்க. எனக்கு தெரியும் அவன் அந்த கட்டு கட்டா வச்சிருக்கான். அந்த கட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவன் மோஸ்ட்லி கொடுக்க போறான். அதுவும் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாமா, நம்புற மாதிரியா இருக்கு. யாருக்கிட்டடா போய் இப்படி ஏமாந்துட்டு வந்தீங்க? எலைட்டு வேகன்சி வெக்கேஷன் நாமடா, அது பேர் கூட வாயில வர மாட்டேங்குது. எலைட்டு வெக்கேஷனா, அது நம்பி போயிடாதீங்க. எவன் ஃபோன் பண்ணாலும் ஏமாத்துறானுவோ. நல்லா இருக்காடி எப்பா.